ஓம் கணேசாய நமக. சிறப்பப்பாயிரம் செந்தமிழ் முனிவன் சப்பிய காதையும் கந்த புராண கதையில் உள்ளதுவும் லிங்க புராணத்திருந்த நற்கதையும் உபதேச காண்டத்துரைத்த நற்கதையும் தேர்ந்தெடுத்தன்றாய் திரட்டிய இங்கற்கு வாய்த்த நல் விரத மான்மிய முறைத்தான் கன்னியங் கமுகிற் கயலினங் குதிக்குந் துண்ணிய வளவயச் சுண்ணாகத்தோன் அரங்கநாதன் அளித்தருள் புதல்வன் திறம்பெரு முருகனை தினந்தொறும் வரம்பர வணங்கும் வரத பண்டிதனே. பிள்ளையார் கதை காப்பு. கரும்பு மிளநீருங் காரெள்ளுந் தேனும் விரும்பும் அவள் பலவும் மென்மேலருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பு. திருவிளங்கு மால்மருகா சேவல் தனிலேறி வரமருந்தானும் மைந்தா முருகனுக்கு முன் பிறந்த யானை முகவா உனை தொழுவேன் என் கதைக்கு நீ என்றும் காப்பு. திருவாக்கும் செய் ஹர்மங் கை கூட்டும் செஞ்சற் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரு மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை. ஒற்றை மணி மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தண்டை கால் வாரணத்தை தன் மனதில் அப்பொழுதும் கொண்டை கால் வாழாது கூற்று. அதிகாரம். பொன்னிறங்கடுக்கும் புனர் சவி குடுமி தென்மலை இருந்த சீர்சால் முனிவன் கந்தமும் மத கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையால் தடிவுற சப்பினன் அன்னதிற்பிறவில் அனிதபத்திரட்டி தொன்னடி விளங்க சொல்லுவன் கதையை. மந்திரகிரியில் வடவாள் ஆங்கோர் இந்த தமிழ் சோலை ராசமாநகரில் அந்தணன் ஒருவனும் மாயிலை ஒருத்தியும் சுந்தர புதல்வரை படுதல் வேண்டி கடவுள் ஆலயமும் கடைமலர் பொய்கையும் தடநிழற்பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருக என பொறுப்பெற சென்ற மதர்வழி வாகனை வழிவரும் நாளில் மற்றவர் புரியும் மாதவன் கண்டு சிற்றிடை உமையார் சிவன் அடி வணங்கி பரனே சிவனே பல்லுயிர்க்குயிரே அரணே மறையவர் கருள் புரிந்தருளென அந்த கிந்தனற்புறப்பில் மைந்தரில்லை என்று மறுத்தரன் உரைப்ப பரிசாயினும் பொருட்டொரு சுதன் தப்பிலாமறையோ தனக்கருள் செய்க என உமையாளுடைய உமையான் மொழிய இமையவர் முக்கன் நிறைவன் வகுண்டு பன்சட் கேட்டல் பேதமை என்று பன்சட் பயிலும் பாவே நோக்கி பேதாய் நீ புறவென ஒழிய மாதுமை அவளும் மனந்தளர்வுற்று பொன்றிடும் மானிட புன்புறப் பெய்துதல் நன்றல என்றே நடுக்க முற்றுரைப்ப கரைமுடச் சன்னல் கருணை கூர்ந்து பிறைநுதல் அவற்கு நீ பிள்ளையாக சென்றன் வளர்ந்து சிறபகல் கழிந்தால் மஞ்சள் செய்தருளுவோம் வருந்தலை என்று விடை கொடுத்தல்ல விலங்கன் மாமகளும் படை மயிற்சாயல் பெண்மகவாகி தாழ்மறி மார்பன் சதுர்மலை கிழவன் சீர்மலி மனைவி திருவயிற்றுதித்து பாவையும் சிற்றிடும் பந்தொரு கலங்கும் யாவையும் பயின்ற இயல்பினராகி ஐயாண்டடைந்த பின் நன்னையும் மத்தனும் ஐயாள் கருங்குதல் வானுதற் தன்னை மானுட மறையோட்கு வதுவைனர் செய்திட காணமற் குழலியை கருதி கேப்ப பிறப்பிறப்பில்லா பெரியோர்கன்றி அறத்தகு வதுவைக்கு அமையோன் யான் என மற்றவன் தன்னை உன் மணமகனாக பெற்றுதல் அரிது என பேர்த்தவர் பேச அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யான் என கரந்தர நடுங்கற் கௌரியங்குரைப்ப மறுமலி கமல மலத்தரத்தருகே தருமலி நிழல்தவர் சாலையதமைத்து பணியணி பற்பல பாங்கியர் சூழ அணிமலர் குழலுமை அருந்தவம் புரிதலும் அறிவைதன் அருந்தவம் அறிவோம் யாம் என
இருவரும் அறியாய்மையவர் பெருமாள் மானிடமேந்தும் வண்ணமதொழிந்து மானிட யோகம் அறியவனாகி குடியோடு தண்டு நற்குண்டிகை கொண்டு மடம்மை தவம் புரிவாவிற்கரையில் கண்ணுதல் வந்து கருணை காட்டி தன்னருங்கூந்தல் தையலை நோக்கி மின்பரு நுண்ணுடை மெல்லியலாய் நீ எம்பரத்தவம் இங்கியற்றுவது என்றலும் கொன்றைவார் சடையனை கூட என்றுரைத்தலும் நன்று எனச் சேர்த்து நான் மறையோனும் மாட்டினிலேறி மான்மழு தரித்து காட்டினில் சுடலையில் கணத்துடனாடி பாம்பும் எலும்பும் பல்தலை மாலையும் சாம்பர் மணிந்து தலையோடேந்து பிச்சை கொண்டுழலும் பித்தந்தன்னை நச்சினி செய்தவம் நகை தரும் உமக்கென பூங்கொடி அருந்தவம் பூசுரன் குலைத்தலும் மாங்கவள் நாணமுற்றனிவனை பூத சேடியர் வந்து செழுமலர் குழலியை வாதல் ஒழிக என மனமிக தேற்றி சிந்தூரவானத சேடியர் சில போய் தந்தை தாயிர்வர் தாளினை வழங்கி வாவிக்கரையில் வந்தொரு மறையோன் பாவைதன் சங்கையை பற்றினன் என்றலும் தோடலர் கமலத்தொடை மறை முனியை ஆடகமாடத் தனிமனை கொணர்க என மாடகையால் முரல் மங்கையரோடி நீடிய போலாய் நீ எழுந்தருள் என மைமலர் குழலி வந்தரை அழைக்கில் அம்மனை புகுவன் என்ற அந்த நன்னுறத்தலும் பொற்றடி நீ போய் பொய்கையில் நின்ற நற்றவ முனியை நடத்தி குணர்கென சிவனை இகழ்ந்த சிற்றறிவுடையோன் அவனை யான் சென்றிங்கு அழைத்திடேன் என்றலும் சிற்றிடை மறந்தையும் சூறினலாகி மற்றிய மாதர் மதிமுகம் நோக்கி நெற்றியில் கண்ணுடை நிமலனுக்கெல்லதென் பொல்பமர் கொங்கை பொருந்துதற்கரிதான் மானுட வேட மறைய வந்தனக்கு யான் வழிபடுவதில்லை என இசைப்ப மலையிட வந்த மாமுடை தன்னை இணையடி தொழுதல்லையோர் கியல்வென தந்தையும் தாயும் தாய் வரமொழிய சிந்தை குளிர்ந்து சீறுதல் ஒளிந்து தாய் சொல் மறுத்தல் பாவமென்றஞ்சி ஆயை தானும் அவனெதிர் சென்று சுற்றி வந்த அவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனை கொணர்ந்து ஆதியம் பகவற்கன்பனாகும் வேதியன் பழைய விருத்தன் என்றெண்ணி ஆசனம் நல்கி அருக்கிய முதலாம் பாத பூசணைகள் பண்ணிய பின்னர் போனகம் படைத்து பொறிக்கறி பருப்புனை ஆம்பாள் மாங்கனி அழகிய பெராச்சுளை தேன் கதளிப்பழம் சீர்பட வளைத்து அந்தனன் தன்னை அமுது செய்வித்து சந்தனம் குங்குமம் சாந்திவை கொடுத்து தக்கோலத்தொரு சாதிக்காயும் கற்பூரத்தொரு கவின் பரக்கொண்டு வள்ளிலை அடைக்காய் விளங்கிய பொன்னின் நொல்லிய தட்டில் உவந்து முன் வைத்து சிவன் என பாவனை செய்து நினைத்து தவமறை முனியேன் தாளினை வணங்க தேனமர் குளிலி திருமுகம் நோக்கி மோனமாமுறிவன் புன்முறுவல் காட்டி கட்டை சடையும் கரமொரு நான்கும் நெச்சியில் நயனமும் நீல கண்டமும் மானும் மழுவும் மலர்கள திலங்க கூன்மதி நிலவும் கொளித்திட முடிமேல் வரந்தர் முதல்வன் மடமையில் காண கரந்ததன் உருவங் காட்டி முன் இப்ப மரகதமே நீ வலைமகள் தான் விரைவடங்கவனடி வீழ்ந்திரஞ்சனே அரியன் இந்திரர் அவனர் விரஞ்சையர் கருடர் கிண்ணரர் காயவாசியர் ஏதமில் முனிவர் அவுணர் ராக்கதர் பூதர் இயக்கர் கிம்புருடர் அழகை சித்தர் தாரகை கந்தர்வர்கள் முதலாம் கணிக்கரும் 14 கணத்தில் உள்ளவரும் மணிக்கரும் கடந்தனை வந்தடைந்ததற்கு மற்றன் குழலிக்கு வதுவை நாள் குடித்து தென்றல் வந்திலங்கு முன்னிலகத்து பொன்றிதழ் பவள பொற்காப்பு நாட்டி நாணிக்கத்தால் வளைபெற பரப்பி ஆணிப்பொன் தகட்டால் அழகுறவேந்து நித்தில மாலை நிறை நிறை தூக்கி பத்திகள் தோறும் பல மணி பதித்து தோரணம் நாட்டி துகில் விதானித்து பூரண பொற்குடம் பொலிவுற வைத்து திக்கு தோறும் திருவிளக்கேற்றி பக்தி படமுறை பாலிகை பரப்பி கென்னலுங்கமுகும் கதலியும் நாட்டி பெண்மலர் நாட்டி பந்தர் சோடித்து நலமிகு கைவலோர் நஞ்சனிமுடச்சனை குளவிய திருமண கோலம் புனைந்தாள். வருசுரன் மகளிர் மலைமகள் தன்னை திருமண கோலம் செய்தனர். அங்கே பிரானையும் இளங்கொடி தன்னையும் உம்பரெல்லாம் ஒருங்குடன் கூடி கடலென விளங்கும் காவனன் தன்னில் சுடர்விடு பவள சுந்தர பலகையில்
மறை புகழ்ந்தேத்த மகிழ்வுடனில் திப்பறையொலியோடு பணிவலை யார்ப்ப வதுவைக்கேற்ற மழை விதினரையே சதுர்முகன் ஓமச் சடங்குகள் இயற்ற தருகலன் ஒளி பொத்தாளி பூற்றி சிறுமதி நூதலியை சிவன் கைபிடித்தவின் அறிவலம் சூற எலிவலம் வந்து பரிவுடன் பரிமளப் பாயலில் வைகி போத நீர் கருங்குளற் பூவைதனுடனே ஓத நீர் வேலை சூழ உஞ்சயம் பதிப்புக ஏறாள் வழி நெஞ்சை தன்னை பாராத வா பனிமொழி நீ என்ன வருங்குழலான் மற்றும் உண்டோ என திருந்தடை மடந்தை திரும்பினர் பார்க்க களிரும் பிடியும் கலந்து விளையாடுகள் ஒளிர்மணி பூனானுறவோன் இவ்வகையாய் விளையாடுவோம் இங்கென அவ்வகை அரணும் மதக்குடன் பட்டு மதஹரியுரித்தோர் மதஹரியாக மதர்வழி மைப்பிடி வடிவம் தாங்கி கூடிய கலவியர் குவளையம் விளங்க நீடிய வானோர் நடியுடன் வாழ அந்தனர் சிறக்கானினம் பெருக செந்தழல் வேள்வி வேதாகமம் சிறக்க அறம்பெற பெருக மரம்பெற சுருங்க திறம்பெற அரசர் சகதலம் விளங்க வெங்கரி முகமும் வியன்புலை கையோடு ஐங்கரத்தலமும் மலர்ப்பதம் இரண்டும் பவளத்தொளி சேர் பைந்துவர் வாயும் தவளக்கிம்புரி தடமறுப்பிரண்டும் கோடி சூரியர் போல் குளவிடும் ஏனியும் பேழை போல் அகின்ற பெருங்குட வயிறும் நெற்றியில் நயனமும் உட்புரி நூலும் கட்டை சடையும் களமொரு நாங்கும் தங்கிய முறம் போல் தலைமடிச்சவியுமாய் ஐங்கரத்தன்னல் வந்தவதரித்தலும் பொங்கரவணிந்த புண்ணிய மூத்தியம் மங்கை மனமிக மகிழ்வுடன் நோக்கி விண்ணிலோர்களும் விரிந்த நான்முகனும் மண்ணிலோர்களும் வந்துரை வரங்க ஆங்கவர் தங்கற் கருள் சுரந்தல் தீங்கது தீர்த்து சென்னறி அளித்து பாரணமாக பலகனி அறிந்து ஏரணி ஆளின் கீழ் இனிதிரு என்று பூதளம் தன்னில் புதல்வனை இருத்தி காதல் கூர்மடநடை கன்னியும் தானும் மைவளர் சோலை மாநகர் பூந்து தெய்வநாயகன் சிறந்திருந்திருந்தவின் வானவராலும் மானுடராலும் காணமற்கொடிய கடுவிலங்காலும் கருவியலாலும் காலனாலும் ஒரு வகையாலும் உயிரழியாமல் திறம்பட மாதவம் செய்து முன்னாளில் வரம் பெறுகின்ற வறுமையினாலே ஐமுகச் சீயமத்தடற்படை சூட கைமுகம் படைத்த கயமுகத்தவுணன் பொன்னுலகளித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கண்படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டங்கி அடுந்தொழிற் குடிசத் தன்னலும் அமரும் கரைபடு கண்ட கடவுளை போட்டு முறையிட கேட்டு முப்புறம் எரித்தோன் அஞ்சலீர் என்று அவர் கவியம் கொடுத்தே அஞ்சகை கரிமுகத்தன்னலை நோக்கி ஆறு மாமுகத்தவனோடு அவன் தன் சேனைகள் முழுதும் சிந்திடப் பொழுது குன்று போல் வளர்ந்தோர் குறைப்படை கூட்டி வென்று வா என்று விடை கொடுத்தல்ல ஆங்கவன் தன்னோடு அமர்களை உடச்சி பாங்குறும் அவன் படை பெற்ற கொன்றவையின் தேர்மிசையாறு சினங்கொடு செருவில் காமுகம் வளைத்த கயமுகத்தவனன் மேல் ஒற்றைவன் மறுப்பை ஓடித்தவன் உரத்தில் குற்றிடவறிந்தான் குருதி சோர்ந்திடவே சோர்ந்தவன் வீழ்ந்து துண்ணெழுந்து வாய்ந்த மூடியமாய் வந்தவன் புறவே வந்த மூடியத்தை வாகனமாக்கி எந்தை விநாயகன் நேரினன் நிற்பார் எறிந்தவன் மரப்பொங்கிமை நொடியளவில் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் ஒளிபடை தள்ளும் வெல்லவை தனைத்தன் மனையன மறந்தே ஓகை ஓடங்கி உயர்படை சூட வாகையும் புனைந்து வரும் வழி தன்னில் கருச்ச கோட்டில் கயல் கமுகரும் திருச்செங்காட்டில் சிவனை அர்ச்சித்து கணபதீச்சரம் எனும் காரண நாமம் பணபதி புகழ்தரு பதிக்குண்டாகி சங்கரன் பார்வதி தனிமனம் மகள இங்கு வந்த அன்புடன் எய்திய பின்னர் கணங்களுக்கரசாய் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்றிருந்திட வாங்கே தேவர்கள் முனிவர்கள் சித்தர் கந்தர்வர் யாவரும் வந்து வண்ணவள் செய்திடினால் அதிகமாய் உரைத்திடும் மாவணி திங்களில் மதிவளர் பக்கம் வந்திடும் சதுர்த்தியில் விநாயகர்க்குரிய விரதமென்ற நிமனாதிகள் கழித்து மரபோடு நோற்றார்
இப்பணி நோற்றிட்டண்ணிய பெருநாள் ஒப்பரும் விரதம் முறுமொரு சதுர்த்தியல் நோற்று நற்பூசை நுடங்காதாட்சி போற்றி செய்திட்டார் புலவரைங்கரனே. மர்மலர் தூரும் வானவர் முன்னே நிர்மலர் குமரன் நிறுத்தம் புரிந்தார். அனைவரும் கைதொழுதடியினை போற்றவனைகளச் சந்திரன் மெனச்செருக்கதனால் பேழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாதுளை கையும் தலைமுறைச் செவியும் கண்டனன் நகைத்தான். கரிமுகக் கடவுளும் கொண்டனன் சீற்றம் குபேரனை நோக்கி, என்னை கண்டு இகழ்ந்து நீ சிரித்தாய், உன்னை கண்டவர் உரைக்கும் இத்தினத்தில் பழியோடு பாவமும் பல பல விதனமும் அழிவும் எய்துவர் என்று ரசனி போற்றவித்தார். பின்னவர் எல்லாம் இயமனம் வெறுவி கண்ணருள் கூறும் கடவுள் இத்தினத்தில் கோர வெஞ்சினம் கொண்டனன் அந்நாள் மார்கழி திங்கள் வளர் பக்கம் சதியந்தொட்ட சஷ்டினல் விரதமன் ரிதயத்தன்னி யாவரும் நோற்றார். இப்புவி மாந்தர் இயம்பிய விரதம் வைப்புடன் நோற்ற வகையினி சொல்வான். பகுதி 1 முடிந்தது.